Hi friends, welcome and welcome to our channel. This video is sponsored by SBO Digital Marketing. இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும். மாதத்துக்கு சர்வசாதாரணமாக 15,000 21,000 ரூபாய் வரையும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படி என்ன ஜாப் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்குது. தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்ன ஒர்க் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு. ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மகா கந்தசஷ்டி விரதம் வரப்போகுது. எல்லாருமே எப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம். இது என்னைக்கு வருது அப்படின்னா, அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் முடிஞ்சு அடுத்த நாள் 28ஆம் தேதி முருகன் வள்ளி தெய்வயானையோட திருக்கல்யாணத்தோட இந்த மகா கந்தசஷ்டி விரதம் நிறைவடையுதுங்க. இதில் நிறைய விதமாக விரதம் இருப்பாங்க இந்த மகா கந்தசஷ்டி விரதம். அதில் ரொம்பவுமே கடுமையான விரதம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மிளகு விரதத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விரதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முதல் நாள் ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 6 நாளும் ஒவ்வொரு மிளகு ஜாஸ்தி பண்ணிகிட்டே போவாங்க. வேற எதையுமே சாப்பிடவே மாட்டாங்க. ஒன்லி மிளகும் தண்ணி மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இது ஒரு கடுமையான விரதம். அடுத்தபடியாக பால் பழ விரதம் எடுத்துப்பாங்க. பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விரதம் இருக்குது. 3வதாக இளநீர் விரதம். இளநீர் மட்டுமே குடிச்சிக்கிட்டு விரதம் இருப்பாங்க. வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கடுத்த விரதம் என்ன அப்படின்னா, 2 வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி விரதம் இருப்பாங்க. இந்த மகா கந்தசஷ்டி விரதம் நம்மளோட உடல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த விரதம் வேண்டுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். விரதம் அப்படின்றத தாண்டி நம்ம முருகப்பெருமான் மீது எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும். இந்த விரதம் இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புகைப்பிடித்தல், மது அருந்துதல், நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யவே கூடாது. காலையில் நம்ம நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு படைக்கிறோம் அப்படின்னா சாயந்தரம் வேற நெய்வேத்தியம் தான் முருகப்பெருமானுக்கு வைக்கணும். அதவே நம்ம வைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வீட்டில் சட்கோண கோலம் போட்டு அதில் சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுத்துக்கள் மீதும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வைக்கணும். அது நெய் தீபமாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி. ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு நாள் சல ஒரு தீபமும், 2வது நாள் ரால ஒரு தீபம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வச்சுட்டே போகணும். இந்த விரத நாட்களில் தேவையில்லாமல் வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. அமைதியாக இருக்கும்போது தான் நம்மளோட எனர்ஜி சேவ் ஆகும். ஏன்னா நம்ம விரதத்தில் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விரதம் இருந்தாலும் தண்ணி நிறைய குடிங்க. முருகப்பெருமான் கிட்ட உங்களோட வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. குழந்தைக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேருமே விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.